வணக்கம். இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணி ஐடி ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸல் ஃபைல் மதுரை சேர்ந்த செல்வகுமார் அப்படின்ற ஹெச்எம் டிசைன் பண்ணியிருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் டேன் நம்பரை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ட்ராயிங் ஆஃபீஸ் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ட்ராயிங் ஆஃபீஸர் நேம். ட்ராயிங் ஆஃபீஸ் நேம்ன்றது ஸ்கூல் நேம், ட்ராயிங் ஆஃபீஸர் நேம்ன்றது ஹெட்மாஸ்டர் நேம். இது ஸ்கூலாக இருந்தால், ஆஃபீஸாக இருந்தால் அந்தந்த ஆஃபீஸ். அதுக்கடுத்து ஹெச்ஆர்ஏ கேட்டகரி சூஸ் பண்ணிக்கணும். கேட்டகரி 1 சென்னை மாதிரி இருந்தால், அடுத்து மதுரை மாதிரி இருந்தால் 2, மற்ற சிட்டி 3. அதுக்கடுத்து கேட்டகரி வரும். இதில் 24 எம்ப்ளாய்க்கு ஒரே ஃபார்மில் என்ட்ரி போட முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். இந்த ஃபார்மில், அதாவது இந்த ஃபைலில் ஏதாவது டவுட் இருந்தால் அவரே சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் ரீட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்புட்டுன்ற இடத்துல தான் நம்ம என்ட்ரி போட வேண்டிய இடம். அதில் ஒவ்வொரு ரோலையும் ஒரு எம்ப்ளாயோட என்ட்ரியை நம்ம போட முடியும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எம்ப்ளாயோட பேன் நம்பர் என்ட்ரி போடுறேன். அதுக்கு அடுத்ததாக எம்ப்ளாயோட நேம், எம்ப்ளாயோட நேமுக்கு அடுத்து அவரோட டெசிக்னேஷன் போட்டுக்கிறோம். இந்த பிஜி அசிஸ்டன்ட்னு என்ட்ரி போடுறேன். அதுக்கு அடுத்ததாக அவருடைய பேசிக் பே மார்ச் 2023 என்ன இருந்தோ அது என்ட்ரி. அடுத்து இன்க்ரிமெண்ட் மந்த்தை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து ஜிபிஎஃப்ஆ சிபிஎஸ்ஆ, சிபிஎஸ்ஆ இருந்தால் எஸ், ஜிபிஎஃப்ஆ இருந்தால் நோ கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்தால் எஸ்ஸு. அடுத்து எஸ்பிஎஃப் இருந்தால் எந்த அமௌண்ட் 70, 50 அப்படின்றது சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்புட் ஐடி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பிடிக்கிற அமௌண்ட்டு. அதே மாதிரி பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் மந்த்லி அமௌண்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருந்தால் அந்த அமௌண்ட்டோட என்ட்ரி. அதுக்கு அடுத்ததாக மந்த்லி ரெண்டல், நாம் ஹவுஸ் ரெண்டல் பே பண்ணலையே அந்த அமௌண்ட்டு. அது லாஸ்ட்டில் நம்ம பேசிக் பே போட்ட உடனே ஒரு கால்குலேஷன் இருக்கும், அதை அப்படியே என்ட்ரி போட்டுக்க வேண்டியதான் பார்த்து. மந்த்லி ரெண்டல் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டு, ஹோம் லோன் பிரின்சிபல் இருந்தால் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டும் ஹெச்ஆரையும் ஒரே நேரத்தில் கழிக்க முடியும். அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். டியூஷன் ஃபீஸ் இருந்தால் டியூஷன் ஃபீஸு, அதே மாதிரி ஏதாவது சேவிங்ஸ் இருந்தால் அந்த அமௌண்ட்டு என்ட்ரி பண்ணிங்க. 1 டே சேலரி இருந்தால் 1 டே சேலரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோன்னு விட்டுருங்க. இதுலேயே இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம்க்கான டேக்ஸ் வேல்யூ இங்கே தெரியும், ஃபைனலாக எவ்வளோ கட்டணுன்றது. நான் இந்த காலமில் S2ல் போடுறேன். S1ன்றது ஒரு மாடல், அது நான் மாற்ற முடியாது. S2ல் என்ட்ரி போட்டனால இங்கே கீழே S1, S2, S3ன்னு இருக்கு இல்லையா, அதில் நான் S2ல் என்ட்ரி போட்டனால S2 கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். இதில் மொத்தம் 24 பேருக்கு ஒரே நேரத்தில் என்ட்ரி போட முடியும். பார்த்தீங்க தெரியும். இப்போ நான் S1, S2 கிளிக் பண்ணுறேன். இதில் எந்த எம்ப்ளாயோட நேம் என்ட்ரி போட்டோன்னா அவரோட நேம், பேன் நம்பர், கிராஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ரொம்ப சிம்பிளான ஒரு டூல் இது.
ஒருத்தருக்கு தனித்தனியாக ஃபைலாக சேவ் பண்ணாமல் ஒரே ஃபைலாக நாம் 24 எம்ப்ளாய்க்கும் என்ட்ரி போட முடியும். அதனால தான் இது ஒரு அட்வான்டேஜான ஒரு எக்ஸல் டூலாக நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது, ஜஸ்ட் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் S1 போய் பார்த்தோன்னா இந்த ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் ஒரே பேஜில் ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு எதில் அட்வான்டேஜாக தெரியுதோ அதை எடுத்துக்கோங்க. பொதுவாக இந்த ஃபைனான்ஷியல் இயரை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக நியூ ரெஜிம் தான் அக்செப்டடு. சப்போஸ் நமக்கு ஓல்டு வேணும்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும் ட்ராயிங் ஆஃபீஸருக்கு. என்ட்ரி போட்டோடனே இந்த கிராஸ் அமௌண்ட்டு, HRA ரிசீவ்டு டிடக்ஷன் ஆகிற அமௌண்ட்டு இதில் வேல்யூ தெரியுது. அதே மாதிரி நாம் பே பண்ண அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸு, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இது போக வர வேல்யூ, அதாவது ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் கழிச்சதுக்கப்புறம் வர வேல்யூ. அதில் நம்ம அதிகபட்சமாக 1.5 lakhs வந்து சேவிங்ஸில் கணக்கு காமிச்சிக்கலாம். அதாவது டியூஷன் ஃபீஸு, சேவிங்ஸு, அதே மாதிரி SPF, GPF, CPS இதெல்லாம் கொண்டு வரலாம். பொதுவாக CPSக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. வர அமௌண்ட்டில் 50,000 இன்னொரு பார்ட்டில் பே பண்ணி கணக்கு காமிச்சிக்கலாம். மீதி அமௌண்ட்டை வந்து CPSயில் கொண்டு வந்துடலாம். அதனால் ஒரு CPSயில் இருக்கிறவங்களுக்கு வந்து 2 lakhs வரைக்கும் இந்த டிடக்ஷன் எலிஜிபிள் ஆகுது. GPFயில் இருக்கிறவங்களுக்கு 1.5 தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், CPSயில் ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து 50,000 இங்கே வந்துட்டுருக்கோம். மேலே வந்து ஒரு பார்ட் வந்து 83,000. நீங்கள் CPS பார்த்தீங்கன்னா 1.3 lakhs சம்திங் வரும். இந்த 1.3 lakhஸில் வந்து பார்த்திங்கன்னா 83 அங்கே போய்டும், 50 இங்கே வந்துடும். அதுவும் கூடவே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து டிடக்ஷன் ஆகுது. தென் ஒன் டே சேலரி போட்டால் வரும், இல்லைன்னா வரப்போகிறதில்ல அந்த இடத்துல. ஸோ இங்கே மெடிக்கல் இன்சூரன்ஸ் போக வர அமௌண்ட்டுக்கு ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த டேக்ஸபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு 5 lakhs வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த டிடக்ஷன் போக இருக்கிற வேல்யூவில் 12,500 வரும். அதுக்கு அடுத்து ரிமைனிங் வேல்யூ. ஸோ அப்படி டோட்டல் வேல்யூ ஃபுல்லாக வந்துடும். எவ்வளோ கட்டணமோ அந்த அமௌண்ட்டு இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பக்கத்துலேயே நியூ ரெஜிமுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசன்றது காமிச்சிருப்பாங்க. அப்படி கீழே போகணுன்னு சொன்னால் நியூ ரெஜிமுக்கான அந்த ஃபார்மே ஜென்ரேட் ஆகிருக்கும். நமக்கு எது வேணுமோ நம்ம அந்த ஃபார்மை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். என்னுடைய சஜஷன் வந்து ஓல்டு ரெஜிமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐடி ரிட்டர்ன் அதிகமாக வாங்குகிறவங்க, ரீஃபண்ட் வாங்குறவங்களுக்கு ஓல்டு ரெஜிம் தான் பெஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நியூ ரெஜிமில் வந்து எந்த டிடக்ஷனும் அதிகமாக அலோவ் பண்ணலை. அப்போது நம்ம வாங்குறது கொஞ்சம் சிரமமாக தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஓல்டு ரெஜிமாக நியூ ரெஜிமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக ஜென்ரேட் ஆகுது. இதில் S1, S2, S3ன்னு இருக்கு இல்லையா, இந்த S2லேருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் நம்ம என்ட்ரி போட முடியும். S1ன்றது ஒரு மாடலுக்கான ஒரு ஃபார்ம். அது ஏதாவது டவுட் இருந்தால் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். சில என்ட்ரிங்க இந்த ஃபார்மில் நேராக என்ட்ரி போடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் வேணும், டிஏ அரியர் மாதிரி, இல்லை வந்து இன்சென்டிவ் அரியர் மாதிரி, இல்லை பே டிஃப்ரென்ஸ் அரியர் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை டேரெக்டாக என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ கிராஸில் அப்போ சேஞ்சஸ் வரும். ஸோ ஒரு முறைக்கு 2 முறை இந்த ஃபார்மை வந்து வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். எங்கேயாவது சின்னதாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருந்தாலும் பெரிய வேல்யூ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸு அதை பிரிண்ட் எடுத்து ஒரு முறை நீங்கள் மேனுவலாக ஒரு சின்ன கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்மை உங்கள் ட்ராயிங் ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டூலை பற்றின டிஸ்கிரிப்ஷன், அதாவது டவுன்லோடபிள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சப்மிட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.
ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இன்னொருத்தரோட தயவை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக இந்த டூல் மூலமாக நம்ம ஃபார்மை ஜென்ரேட் பண்ணி ட்ராயிங் வெப்சைட் சப்மிட் பண்ணலாம். தேங்க்யூ.